நீங்கள் 100 கோடி பணம் இருந்தாலும் சரி, 100 கோடி சொத்து இருந்தாலும் சரி, அது கூட வரப்போவது கிடையாது. அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது. அப்படி என்றால் இங்கு நாம் எதை விதைத்தால் எதை செய்வோம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆவி, உங்கள் உடம்புக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவியில் உங்களுக்குள்ள ஒரு எளிமை வெளிப்பட வேண்டும், எளிமை வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், தாழ்மை வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் உங்கள் உள்ளத்திலே வெளிப்பட்டால் பரலோக ராஜ்யம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆவி எளிமை உள்ளது, என் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. இந்த எளிமையான வாழ்க்கை நான் வாழும்போது இப்போவே நான் பரலோகத்துக்கு முன்குறிச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எளிமையான வாழ்க்கை நீங்கள் வாழும்போது பரலோகத்துக்கு நீங்கள் தகுதியாகிடுறீங்க. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு அவன் சண்டை இவன் சண்டை, காம்படிஷன் எதுக்கு? சொத்து சேர்க்க பணம் சேர்க்க தான். ஆனால் மரணம் ஒன்று இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா இப்போதுக்கே அந்த நியாய தீர்ப்புக்கு, மரணத்துக்கு நீங்கள் ஆயத்தமானோம் எப்படின்னு கேட்டால், நீங்கள் பரலது போகிறது ஆயத்தமானோம். அவள் பரலது போகிறதுக்கு உண்டான ஆயத்தம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் எளிமை வெளிப்படுகிறதா? அந்த எளிமை வெளிப்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு, பரலோராஜ்யம் உன்னுடையது அப்படிங்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எளிமையை நீங்கள் விதைச்சிங்கன்னா பரலோகத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும்.